friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்ல வந்து ஒரு 10 பேருக்கு எப்படி மட்டன் தம் பிரியாணி வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து ரொம்ப ஸ்பெஷலா தேங்காய் பால் யூஸ் பண்ணி எப்படி வந்து மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்டா செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். என்னோட வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க இதுக்கு என்ன தேவையான பொருட்கள், எப்படி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 10 பேருக்கு செய்கிறதுனால 1 kg பிரியாணி ரைஸ் வேணும். நான் வந்து சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து அதை நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்காக வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், அப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து பிரியாணி செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெய் இல்லைன்னா எந்த வெஜிடபிள் ஆயில் சேர்த்துட்டு மொத்தம் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மட்டனை வந்து தனியாக வந்து உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் வந்து மஞ்சத்தூள் இது போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு 6லேருந்து 8 விசில் அளவுக்கு நீங்கள் வேக வச்சு, அதாவது மட்டன் வந்து ஒரு 90% ஆஃப் மட்டன் வந்து 90% வந்து மட்டன் வந்து குக் ஆகிருக்கணும். அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் தாளிப்புக்கு வந்து ஒரு 4 பிரியாணி இலை, ஒரு 4 வந்து பட்டை, ஒரு ஸ்டார் அனைஸ், ஒரு 3 கிராம்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இதில் வந்து தாளிக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் தான் எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து கிராம்பு, பட்டை, அப்புறம் வந்து நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் இந்த தாளிக்கிறதுல வந்து கொஞ்சோண்டா சேர்த்துக்கோம். அப்புறம் வந்து வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து வதக்கணும். ஸோ ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பிரியாணி நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன் வந்து நல்லா கேரமலைஸ்ட் ஆகிட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஆனியன் பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கிடுச்சுன்னா ஆனியன் வந்து பேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆனியன் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்மால் ஆனியன், அதாவது சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் நல்லா கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா வெங்காயம் பேஸ்ட்டையும் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு தடவை வந்து ஒன் டைம் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து வதக்கும் போது கீழே வந்து அடிபிடிக்காமல் வதக்கணும். எண்ணெய் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெயோ கீயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து முடிச்சப்புறம் ஒரு 4 தக்காளி வந்து தக்காளியோடைய புளிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதாவது நாட்டு தக்காளி, அதனால் வந்து 4 தக்காளி தான் சேர்த்துருக்கோம். ஸோ தக்காளியும் வந்து நல்லா மசிஞ்சிடணும். தக்காளி மசிகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு கூட சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ரொம்பவே பார்த்து சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம மட்டன்லேயும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ மட்டன் வெந்த தண்ணியையும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கணும். ஸோ அதுக்கு பிறகு வந்து தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஒரு அதாவது ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல அந்த பச்சை மிளகாவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கொரப்பாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். பேஸ்ட் வந்து நல்லா வதங்கின பிறகு இப்போ நாம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னா ஜிஞ்சர், அப்புறம் கார்லிக், அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, வத்தல், அப்புறம் வந்து கொஞ்சோண்டு கரம் மசாலா. அதாவது கரம் மசாலாங்கிறது அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் நட்சத்திர சோம்பு அதை வந்து நல்லா வறுத்துட்டு இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட சேர்த்து அரைச்சிட்டோம். நல்லா வந்து எண்ணெயில் வதக்கணுங்க. ஸோ நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை இருக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா வதக்குங்க. ஆனால் அடி பிடிக்காமல் வதக்கணும். ஸோ அப்பப்போ வந்து நல்லா நடுவில் வந்து கிளறி விட்டுட்டே நல்லா வந்து வதக்கணும்.
இதில வந்து நான் மஞ்சத்தூள் சேர்க்கிறத சூட் பண்ணல. ஸோ கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டு நல்லா அந்த ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்குங்க. ஸோ இது நல்லா வதக்கும்போதே உங்களுக்கு நல்ல சூப்பரா வாசனை வரும். ஏன்னா கரம் மசாலா, அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது செம்மையான ஸ்மெல் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு வந்து புதினா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி அதாவது இலை சாரி புதினா இலை, கொத்தமல்லி இலை 2யும் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் வந்து இப்போ வேக வச்சிருக்கிற அந்த 1 கேஜி மட்டன் நல்லா உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருக்கிற மட்டன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ மட்டன் வந்து நல்லா கிளறி விட்டப்புறம் நாம் வந்து தண்ணி அதாவது மட்டன் பாயில் பண்ண தண்ணி அதையும் வந்து அளந்து சேர்த்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து 1 கேஜி ரைஸ் வந்து ஆழாக்கில் வந்து அதாவது படியில் வந்து அளந்தோன்னா ஒரு 2 1/2 படி வந்தது. ஸோ 2 1/2 படி ரைஸ்க்கு வந்து 1 படி ரைஸ்க்கு வந்து 2 படி தண்ணி. ஸோ அந்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 2 1/2 படி ரைஸ்க்கு வந்து 4 2 1/2 படி அரிசிக்கு வந்து 5 1/2 படி தண்ணி வரும். இந்த 5 1/2 படி தண்ணிங்கிறது நீங்கள் மட்டன் பாயில் பண்ண தண்ணி, அப்புறம் வந்து கோகோனட் மில்க். கோகோனட் மில்க் எப்படி எடுக்கிறோன்னு தெரியும். ஸோ ஒரு கோகோனட் மில்க் எடுக்கிறதுக்கு ஒரு தேங்காய், ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய தேங்காவை எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா மில்க் பண்ணி முதல் பால், 2ஆம் பால் 2யுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த பால் வந்து 2 கப் வரும். ஸோ மட்டன் பாயில் பண்ண தண்ணி அது ஒரு 1 கப் வரும். அப்புறம் மீதி இருக்கிற தண்ணி 2 1/2 கப்புக்கு வந்து நீங்கள் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஸோ மொத்தமாக அந்த 5 1/2 படி தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆகிட்டாலும் அந்த அந்த பிரியாணியோட கன்சிஸ்டன்சி அதாவது அது நல்லா குழஞ்சு போயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது. ஸோ எவ்வளோ தண்ணினாலும் அதை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இதில் பெப்பர் பவுடர் போட மறந்துட்டோம். அதனால் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து சில்லி பவுடர், அதாவது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல கொஞ்சோண்டு காரம் கம்மியாக இருந்தது. அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோம். ஸோ நீங்கள் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. ஸோ சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக போடுறது. இதில் வந்து என்னென்னா ஏலக்காய், பட்டை, கிராம்பு இது 3 மட்டும்தான் போட்டு அரைச்சிருக்கோம். ஸோ அதை வந்து சேர்த்து அதையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து பிரியாணி மசாலா பவுடர் உங்களுக்கு எந்த பிராண்ட் பிடிக்குமோ அந்த பிராண்டில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்துட்டு வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ வந்து கொஞ்ச நேரம் அந்த தண்ணி வந்து ரைஸ் வந்து தண்ணியை ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணுற வரைக்கும் மூடி ஒரு லேசாக மூடி போட்டு வேக வைங்க. ஸோ நம்ம கடைசியாக வந்து ஒரு லெமன் ஜூஸ், அதாவது ஒரு நல்ல பெரிய லெமன் எடுத்துட்டு அதோட லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல ஃப்ளேவர் இருக்கும். ஸோ வந்து பிரியாணிக்கும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அது லெமன் ஜூஸ் வந்து கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இப்போ வந்து இதை மூடி போட்டு நாம் வேக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து அது நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் அப்சார்ப் ஆகி ரைஸ் வந்து ஒரு 80% ஆஃப் ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ மேலே வச்சு கிளறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால தான் தூக்கி கீழே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து 80% வந்து ரைஸ் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை எடுத்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இது நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து அடியிலேருந்து எடுத்து நல்லா கிளறி விடணும். இல்லைனா அடியில் வந்து கருகி போயிடும், அடி பிடிச்சிடும். ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த 80% குக் ஆன பிறகு தண்ணியெல்லாம் நல்லா வந்து அப்சார்ப் ஆன பிறகு ரைஸை எடுத்து நல்லா கிளறி விட்டு நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஸோ கிளறி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா ஃபைனலாக போட்டுட்டு
இப்போ வந்து இதை மூடி போட்டு தம் போட போகிறோம். ஸோ தம் போடுறதுக்கு நம்ம தவா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நாட் ஹை ஃப்ளேம் கிடையாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுட்டு அப்புறம் வந்து நான் லிட்டு போட்டு மூடி போட்டுடலாம். ஸோ லிட்டுக்கு மேலே வந்து நல்லா வெயிட்டான பாத்திரம், அதாவது நல்லா தண்ணி பிடிச்சி வெயிட்டான பாத்திரம் மேலே வச்சுக்கோங்க. கல்வேல கூட மடிச்சுக்கலாம். உரல்ல இருக்கிற அந்த கல்லத்து கூட மேலே தூக்கி வச்சிட்டீங்கன்னா அந்த ஏர் வந்து வெளியே போகாமல் இருக்கும். ஸோ உள்ளவே வந்து நல்லா ஆவியில் குக் ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக பிரியாணி சூப்பராக வந்துச்சு. ஆனால் வந்து அந்த வெந்த கடைசியாக ஃபைனலாக இருக்கிற அந்த பிரியாணியை அந்த ஷூட்டிங் அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.